அனுஷ்டித்து புத்திர பௌக்கிராதத்தை பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தார். வறுமையை விரட்டிய விரதம். தவறாமல் மழை பெய்திருந்தது. செழித்த வளம் கொழிக்கும் காட்சி பட்டினத்தில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் காலையில் எழுந்தவுடன் மகாவிஷ்ணுவை வணங்கி பிறகுதான் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வருவான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் பகவானை மனதில் தியானித்துவிட்டு பொருள் யாசித்து கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் அவன் களைப்படைய ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அப்பொழுது அவனுக்கு உதவ எண்ணிய பகவான் முதிய அந்தனர் வேடம் பூண்டு அவன் முன் தோன்றினான். பசியாலும் வறுமையாலும் உடல் மெலிந்து காணப்பட்ட அந்த பிராமணனை நோக்கி, ஐயா, தங்களை பார்த்தால் மிகவும் வறுமையால் வாடுபவரை போல் தோன்றுகிறது. தங்களை இந்த நிலையில் பார்த்தால் எனக்கு மிகவும் மனம் வேதனை அடைக்கிறது என்றார். அதற்கு அந்த ஏழை பிராமணன், ஐயா, என்னை பற்றி தாங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் அந்த பரந்தாமனுக்கோ என்னை தெரியவில்லையோ என்னவோ, இப்படி பசியாலும் வறுமையாலும் நான் வாடுவதைக் கண்டு அவன் மனம் இறங்காமல் என்னை ஏனோ இப்படி சோதிக்கிறான். நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி அவதிப்படுகிறேன். ஐயா பெரியவரே, தங்களை காணும்போது என் மனம் சிறிது நிம்மதி அடைந்துகிறது. அந்த நாராயணனே தங்கள் வடிவில் வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே தயவு செய்து நான் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ ஏதாயிலும் ஒரு உபாயம் கூறுங்கள். அதன்படி நான் செய்கிறேன் என்று நாதலுக்க திக்கு திணறி பேசி முடித்தான். அந்த ஏழை பிராமணன் வந்திருப்பது பகவான் என்று அறியாமல் அவன் கூறியதை கேட்ட முதியர் அந்தனர் வடிவில் இருந்த பகவான், ஐயா, தாங்கள் செய்த கர்மாக்களில் இருந்து விடுபட்டு இன்புற்று சகல சௌபாகியங்களும் பெற ஒரு உபாயம் சொல்லுகிறேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு சத்யநாராயணன் என்ற பெயரில் ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை நீங்கள் முறையோடும் பக்தியோடும் அனுஷ்டிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் துன்பம் அணிந்ததை நீக்கி சகல சௌபாகியங்களும் பெற்று மனைவியோடும் பந்துக்களோடும் இன்புற்று வாழ்வீர்கள் என்று கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த பிராமணன் அந்தனரை நோக்கி, பெரியவரே, தங்களின் இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கூறியபடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். அதற்கான வழிமுறைகளை தயவு செய்து எனக்கு கூறி அருள வேண்டும் என்று கூறினார். மறுநாள் தான் தொடங்கியிருந்தது போல விரதத்தை பற்றி நினைத்து அன்று இரவு முழுவதும் அந்த பிராமணன் உறங்கவில்லை. நாளைக்கு எங்கனம் பொருள் தேடுவது, எப்படி நாம் பகவானுக்கு நைவேத்தியம் செய்வது என்று எண்ணி மனம் குழம்பியவர் நினைவுக்கு வந்தது பிராமண உறவில் வந்த பகவான் என்று வார்த்தைகள் தான். பகவானை பூஜிப்பவர்கள் பலகாரங்கள் இனிப்பு பண்டங்கள் வைத்து மேலவாத்தியம் வைத்தும் மிக ஆடம்பரமாக பூஜை செய்ய வேண்டும் என்பது இல்லை. முடிந்தால் வெற்றிலை பாக்கு, புஷ்பம், பழமும் வைத்து பூஜை செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் அவரது நாமம் உச்சரித்து தூய நீரை படைத்தாலும் போதும். அவர்களின் பூஜையை பகவான் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்வார் என்று வார்த்தையாகவே அவன் காதில் ஒலித்தன. ஆதவன் உதயத்தால் அவன் நகரம் விழுந்தது. அவனும் விழுந்தான். வழக்கம் போல் அந்த பிராமணன் பகவானை மனதில் தியானித்து பொருள் யாசித்து சென்றான். அன்று அவனுக்கு அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருள் கிடைத்தது. தன் இல்லம் திரும்பியதும் அவன் கிடைத்த பொருள் கொண்டு அன்று அவன் செய்ய இருந்த சத்யநாராயண பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தார். வீட்டுக்கு வந்ததும் குளித்து முடித்து பந்துக்களை அழைத்து வாங்கி வந்த பொருட்களை வைத்து மிகவும் பக்தி சுத்தையோடு சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டான். பின்பு பூஜை முடிந்ததும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்து தானும் பூசித்து மகிழ்ந்தான். அன்றிலிருந்து அவனுக்கு வாழ்வில் பல மாற்றங்கள் வந்தன. அந்த பிராமணனுக்கு உயர்ந்த இடத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அன்றிலிருந்து அவன் மாதம் தவறாது பௌர்ணமி அன்று பிரதோஷ காலத்தில் சத்யநாராயண விரதத்தை செய்து வந்தான். தன் மனைவியோடும் குழந்தையோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பின் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு சூதர் சொல்லியதை கேட்டுக்கொண்ட தங்களையே மறந்தவர்களின் ரிஷிகள். இந்த கலியுகத்தில் மக்கள் இன்புற்று இருக்கவே பகவான் நாரதரிடம் இந்த அற்புத விரதத்தை கூறுகின்றார். அதை கேட்ட முனிவரும் சூதரை பார்த்து, மகரிஷியே, சத்யநாராயண விரதத்தை பகவானிடம் இருந்து முதலில் தெரிந்து கொண்ட இந்த ஏழை பிராமணன், அவனிடம் இருந்து அந்த விரதத்தை அறிந்து கொண்டவர் யார் என்பதை கூறுவீர்களே என்றார். சூதரும் கூறத் தொடங்கினார். விறகு வெட்டி விளைத்த நன்மை.